வணக்கம். இது உங்கள் ஜீவா சினிமா. சூர்யா அவர்கள் ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு திரைக்கு பார்க்குற ஃபீலிங். ரெட்ரோ வந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் கங்குவா வந்துச்சு. இது எல்லாமே பெரிய எதிர்பார்ப்புடன் சூர்யாவுக்கு வந்த படம். பட் ரிசல்ட் என்னங்கிறது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. பாவம். நானே ரொம்ப ஏங்குனேன். சூர்யாவுக்கு என்னங்க ஒரு நல்ல படமே வரமாட்டேங்குது. இப்படி ஆகுதே. ஒரு ஜெய் பீம். ஜெய் பீம் கூட உங்களுக்கு இதுல வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓடிடில வந்துருச்சு. சூரரை போட்டு ஒரு மாரி என்னடா அது ஒரு நல்ல நடிகர் அவரு. ஒரு நீட்டுக்கு எதிராக ஒரு முற்போக்கான சில வேலைகளை கல்விக்காக குழந்தைகளுக்காகலாம் செய்யக்கூடியவர். பரவாயில்லையே இவருக்கான ஸ்க்ரீன்ல நல்ல படங்கள் கிடைக்கவே மாட்டேங்குது. வந்தாலும் பெருசா ஓட மாட்டேங்குதுன்னு ரொம்ப வருத்தமா இருந்தது. இந்த நிலையில தான் அந்த கருப்புங்கிற படம் வந்து சூர்யாவுக்கு வேற லெவல். சூர்யாக்கான படம், சூர்யாக்கான ஃபேன் மோடு அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. சரி அருவாளை தூக்கிட்டு நின்னாப்புல. என்னடா இது ரொம்ப பழைய கெட்டப்பா இருக்கே. எல்லா நடிகரும் அருவாளை தூக்கிட்டு நின்றுருக்கிறாங்க. சாமி வந்து ஆடி இருக்கிறாங்க. ராஜ்கிரண் ஆடி இருக்காரு. சின்ன வயசுல சிம்பு ஒரு பாட்டுக்கு ஆடி இருப்பாரு. சாமி வந்து ஆடுறது, இந்த அருள் வந்து ஆடுறதெல்லாம் ரொம்ப பழைய பேட்டர்ன் ஆச்சே. 90களில் இருந்த கல்ச்சர் 30 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி சூர்யா கொண்டு வராரா? இந்த சாமி வந்து அக்கிரமத்தை தட்டி கேட்கறது, ஊர் பஞ்சாயத்தை தட்டி கேட்கறது, இந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய வந்துருச்சே. இது என்ன புதுசா கொண்டு வர போறாருன்னு போய் பார்த்தேன். நீதித்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பெண்டிங் கேஸ், தப்பான வக்கீல்கள், மக்கள்கிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்துறது, வாய்தா மேல வாய்தா, இதையெல்லாம் ஹீரோக்கள் தட்டி கேட்பாங்கல்ல. அதுக்கு மேல கருப்பசாமி வந்து தட்டி கேட்குது. கருப்பசாமி வக்கீலா வந்து சூர்யா வந்து இந்த படத்துல ஒரு கடவுள், அதாவது கருப்பசாமி கடவுள். அவர் வந்து மக்களை, அதாவது வழக்கறிஞர்களை வந்து அடிச்சு நொறுக்கி கொலை செஞ்சு வாயை கோண வச்சு கைகால உடைச்சு அவங்கள திருத்தி நீதிபதிக்கெல்லாம் தண்டனை கொடுத்து பண்றாருன்னு ஒரு கதை. லாஜிக் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஜிக்கு, சிந்திக்கிற திறன், இதையெல்லாம் நீங்கள் கவுண்டரில் டிக்கெட் கொடுக்கும்போதே அந்த நபர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடணும். போகும்போது வாங்கிக்கிறேன். ஹெல்மெட்டை யார்ட்டையா கொடுத்தா திருப்பி வாங்குவோம்ல, அது மாதிரி கொஞ்சம் நேரம் அதெல்லாம் நான் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போகணும். ஏன்னா ஆரம்பிச்சுலேருந்து ஒரு சீன் கூட யதார்த்தமான காட்சி கிடையாது. எல்லாமே கற்பனைக்கு அப்பாற்பட்டது தான். கருப்பசாமி கோர்ட்டுக்குள்ளே விட கோர்ட்டுக்கு வெளியே கருப்பசாமி கோவில் இருக்கு. கருப்பசாமி கோவிலில் வந்து வேண்டிக்கிட்டா நடக்குங்கிறது தான் கதை. ராமநாராயணன் கதை தான். விட்டலாச்சாரியா ராமநாராயணன் படம் தான். அதை தான் ஆர்ஜே பாலாஜி ஏதோ புதிய படங்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்கிறாரு. ஸ்கிரிப்டில் புதுமை இல்லை, எதுலேயுமே புதுமை இல்லை. கிராஃபிக்ஸ் கூட புதிய விஷயமா இல்லை. கிராஃபிக்ஸில் கூட பட்டையை கிளம்பிட்டு இருக்கானுங்க பசங்க. இதில் ஏதோ வித்தியாசமாக ஏதோ காமிக்கிறாங்க. அந்த கருப்புசாமி டான்ஸு இதெல்லாம் வந்து இன்னும் உத்வேகமாலாம் காமிச்சிருக்கலாம். இப்போ கரகாட்டக்காரனில் வர இப்போ பாட்டு இருக்குல்ல, மாரியம்மா மாரியம்மா, அது ஏற்படுத்துகிற டெம்ப்ட் கூட இது ஏற்படுத்தலை. மாரியம்மா பாட்டு இருக்கும், அந்த கனகாவும் ராமராஜன் ஆடுற மாதிரி பாட்டு. அதே போல இந்த அரண்மனை கிளியில ஓப்பனிங் சாங்ல ராஜ்கிரண் ஒரு பாட்டு உண்டு. அம்மன் கோவில் கும்பம் இங்க இல்லைன்னு கடைசியில் பார்த்தா ராஜ்கிரனே சாமி ஆடுவாப்புல. ஒரு வருவான் வடிவேலன்னு ஏதோ ஒரு படத்துல, சிம்பு படத்துல பெண்கள்லாம் சாமி ஆடினாங்கன்னு டிஆர்லாம் ஏதோ பேசினாங்க. பழசு, நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதெல்லாம் கேள்விப்பட்டேன். இப்ப சூர்யா மீண்டும் சட்டமா சாமியானா சாமி தான் முக்கியம், கருப்பு சாமி முக்கியங்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்திருக்காரு. அவருடைய நோக்கம் கருப்பு சாமியினுடைய புகழ் பரப்புவது இல்லை. அவருக்கு படம் தொடர்ந்து ஃபெயிலியரா இருக்கு. ஸோ ஒரு ஹீரோ இமேஜ்ல இவர் வந்து 100 பேர் அடிக்கிறாருன்னா இப்பெல்லாம் போர் அடிச்சு போயிடும். மக்கள் கேள்வி கேட்பான், யோ போயாங்கிட்டு இதெல்லாம் பூமர் மாதிரி. அவன் பிரதீப் ரங்கநாதன் வந்து பட்டையை கிளப்பிட்டு இருக்காப்புல. அவங்க கதையே இல்லாம அவங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வித்தியாசமான ஒரு ட்ரெண்ட்ல படத்தை ஹிட் ஆகி ஜென்சி கிட்ஸ் 2K கிட்ஸ் எங்கேயோ போயிட்டு இருக்கிறோம். இப்ப வந்துகிட்டு ஒரு ஹீரோ வந்து 100 பேர் அடிக்கிற மாதிரி எடுத்தா போங்கப்பா, அதெல்லாம் ரஜினி, கமல், விஜய், அஜித்தோட முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்ட் வந்துருச்சு. உடனே சூர்யா என்ன பண்ணிட்டாப்புல, நம்ம மனிதனா இருந்தா தானடா நீங்க என்னை பூமர் கிண்டல் பண்ணுவீங்க, நானே கருப்புசாமியா மாறிட்டா கருப்புசாமியை கிண்டல் பண்ற மாதிரி ஆயிரும்ல. புரியுதுங்களா? ஏற்கனவே ரெட்ரோ படத்துல தன்னை கடவுளினுடைய அவதாரங்கிற மாதிரி கான்செப்டை கொண்டு போனாங்க. இந்த படத்துல இவரே கடவுளா வந்து காப்பாத்துறாருங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட். நாம இதுல சொல்ல வர்றது என்னன்னா, அரசியல்வாதிகள் தப்பு செய்யறாங்க, வழக்கறிஞர்கள் தப்பு செய்யறாங்க, வழக்கறிஞர்கள் மீது அமைச்சர்கள் வந்து இந்த அரசியல்வாதிகள் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்யறாங்களாம். அதை வந்து நிரூபிக்க முடியாம பெண்கள் கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் அரசியல்வாதிகள் தான் செய்யறாங்க அப்படின்னு அதை வந்து இந்த கருப்புசாமி தட்டி கேட்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இவ்வளவு தூரம் நீதித்துறை குறித்து விமர்சனம் செய்யக்கூடிய சூர்யா அவர்களே, உங்ககிட்ட ரொம்ப தாழ்மையான ஒரு சந்தேகம், வேண்டுகோள், எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த கருப்பசாமின்னு நீங்க கடவுளை வச்சு படம் எடுத்தனால கேட்கிறேன், பாபர் மசூதிங்கிற இன்னொரு மதத்தினுடைய வழிபாட்டு தலத்தை இடித்து விட்டு அங்கு குழந்தை ராமர் இருந்தாருன்னு குழந்தை ராமரே கேஸ் போட்டதா சொல்லி ஒரு கேஸை எடுத்து அதை வச்சு பாபர் மசூதி இடித்ததை நியாயப்படுத்தி, ஒரு வழிபாட்டு தலத்தை இடித்ததையே நியாயப்படுத்தி, இப்ப அந்த இடத்துல வேற அப்பயும் இந்த இடத்துல கட்டாம வேற ஒரு இடத்துல ராமர் கோயில் கட்டியிருக்காங்க. நீதித்துறையினுடைய இந்த செயல்பாடு குறித்து உங்களுடைய கருத்து எதுவுமே இல்லைல்ல? உண்மையிலே நீங்க நீதித்துறையை தண்டிப்பதா இருந்தா இதை பத்தி பேசியிருக்கணும்ல.
ஒரு லேடி 5 வருஷம் கழிச்சு ஒரு ஒரு அரசியல்வாதி மீது புகார் கொடுப்பதை எடுத்து அந்த பெண்ணுக்கு நீதி வழங்குற மாதிரி படம் எடுத்திருக்கீங்களே. ஒரு மல்யுத்த வீராங்கனை, நம்ம இந்தியாவினுடைய அடையாளம், ஒரு லேடி, கோச்சுங்கிற பேர்ல ஒரு அரசியல் கட்சி கண்ட இடத்துல கை வச்சு என்னை மிஸ்யூஸ் பண்றான் அப்படின்னு சொல்லி உடனே சொன்னாங்க. 5 வருஷம் கழிச்சு சொல்ல உடனே போராட்டம் நடத்தினாங்க. அவங்களுக்கு இந்த அரசு என்ன செஞ்சது, காவல்துறை என்ன செஞ்சது, நீதித்துறை என்ன நீதி செஞ்சது? அதாவது நீங்க நீதித்துறையை பத்தி கேள்வி கேட்கும் போது நீதித்துறையை பற்றிய விமர்சனங்கள் கண்ணுக்கு எதிராக இப்ப சமகாலத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி எல்லாம் ஏன் சூர்யா நீங்க பேசவே இல்லை? அது எப்படி கரெக்டா இங்க இருக்க அந்த அமைச்சர்கள், அதாவது இங்க இருக்க 2 மாநில கட்சிகள் அவங்க செய்யறாங்க, அவங்க சரியில்லை, அவங்களால ஏமாற்றப்படுறார்கள், வக்கீல்கள் சரியில்லைன்னு அப்படி யாரையும் பாதிக்காம அப்படி அப்படி இப்படி இப்படி சொல்லிட்டு படத்தை எடுத்திருக்கீங்களே. சட்டம் நம்மளை காப்பாத்துங்கிற நம்பிக்கையை உருவாக்குற மாதிரி படத்தை எடுப்பதுதான் படைப்பாளி. சட்டம்லாம் காப்பாத்தாது, சாமி வருவாரு, அது உண்மைனா அவர் எல்லாத்தையும் காப்பாத்துவாரு அப்படின்னு எடுத்தா இது எப்படி சரியான படமா இருக்கும்? ஜெய் பீம் மாதிரி ஒரு படம், பணபலம் இல்லாத, படிப்பறிவு இல்லாத, எந்த பெரிய பின்புலமும் இல்லாத ஒரு எளிய குடும்பத்து பெண் கூட சட்டத்தின் உதவியுடன் நல்ல வழக்கறிஞருடன் போராடி நல்ல தீர்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத உண்மை சம்பவத்தின் அடிப்பில் எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் ஜெய் பீம். ஜெய் பீம் மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, இயலாதவர்களுக்காக சட்டம் இருக்கிறதுன்னு நம்பிக்கை தந்து அவர்களெல்லாம் படிக்கணும், படித்துதான் வாழ்க்கையில முன்னேறணும் என்று சொன்ன படம் ஜெய் பீம். ஆனா இந்த படத்துல எதுவுமே உங்களை காப்பாத்தாது. சட்டம், நீதித்துறை, படிப்பு எதுவும் உங்களை காப்பாத்தாது. உங்களை காப்பாற்ற போறது எதுனா கருப்பசாமி தான், உங்களுடைய குலதெய்வம் தான் உங்களை காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழைய விட்டாலாச்சாரியா ராமநாராயணன் ஸ்டைல ஒரு படத்தை இப்ப எடுத்திருக்கீங்களே. இது இந்த தலைமுறைக்கு ஒரு அரசியல் படுத்தி, அறிவியல் படுத்தி, பகுத்தறிவு சிந்தனைகளை புகுத்த வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கு. அந்த அளவுக்கு பண்ணலைன்னாலும் ஒரு சும்மா ஒரு மசாலா படத்தையா எடுத்துட்டு போகலாம். இதெல்லாம் திருப்பி திருப்பி ஒரு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இளைஞர்களை பின்னுக்கு தள்ளுன்னு தெரியாது. கருப்பசாமின்னு பேர் வச்சிருக்கீங்க, கண்டிப்பா இதை அப்பர் காஸ்ட் இந்த படத்தை பாதிக்காது, அவங்க சாமியும் இல்லை. அப்ப இதை நம்பிக்கொண்டிருக்கிற இயல்பான அந்த மக்கள், உழைக்கும் மக்களை திருப்பி நீங்க கருப்பசாமி அந்த மாதிரி டோன்ல போறீங்க. அவங்கள படிக்க வைக்கிறது, முன்னேற்றுவது, சட்டம் படி, நீ மருத்துவம் படி, இதை காப்பாற்றி சமுதாயத்தை முன்னேற்றுன்னு பகுத்தறிவா படத்தை எடுக்காம கோவில் வளாகத்தில், நீதிமன்ற வளாகத்தில் கோவில் கட்டணும்னு ஒரு கருத்தை சொல்றீங்க. இதெல்லாம் யாருடைய கருத்து? பாரதிய ஜனதா ஏற்கனவே பேன் இண்டியா சினிமாங்கிற பேர்ல இந்துத்துவ சினிமாக்களை தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. காந்தாரான்னு ஒரு சங்கி படம், இந்துத்துவ படம், அதுல நீதிபதியே ஆனாலும் சாமி கொண்டுரும், நீதிபதியோட குழந்தை ஊனமா பிறக்கும், ஏன்னா இந்த சாமி தான் பெருசு, அந்த கிராமப்புற சாமி தான் பெருசுன்னு ஒரு படம் வந்தது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இழிவுபடுத்தி தான் அந்த படம் வந்தது. அது பாஜகவினுடைய இந்துத்துவ அசைன்மெண்ட். கடவுளை நம்பு, சாஸ்திரங்களை நம்பு, சடங்குகளை நம்பு, சட்டத்தை நம்பாத, நீதிமன்றத்தை நம்பாத. அதுக்கெல்லாம் மேல கடவுளும் சாஸ்திரமும் சடங்கும் எல்லைப்புற நம்பிக்கைகளும் தான் முக்கியம், அதை தவிர்த்து இந்த சட்டம் முக்கியம் கிடையாது, நீதிமன்றம் முக்கியம் கிடையாது என்று சொன்ன படம் காந்தாரா. அதே மாதிரியான படத்தை தான் இந்த ஆர்ஜே பாலாஜி எடுத்து வச்சிருக்காரு. ஆர்ஜே பாலாஜி ஒரு சங் பரிவார் கும்பலை சேர்ந்தவர். அவர் எந்த கூட்டம்னு தெரியும், பெரியாரிஸ்டுகள் எதிரானவர், பகுத்தறிவு சிந்தனைக்கு எதிரானவங்க. அவருடைய மூக்குத்தி அம்மன் திரைப்படமும் பாத்தீங்கன்னா மதச்சார்பற்ற சக்திகளை இழிவுபடுத்தி தான் அந்த படமே வந்துச்சு. மதச்சார்பற்ற அமைப்புகளை விமர்சனம் பண்ணி தான் படத்தையே எடுப்பார் அவர். இவங்கெல்லாம் கிறிஸ்டினுக்கும் முஸ்லீமுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனா இந்து மதத்தை கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லக்கூடிய வழக்கமான ரொம்ப அரசியலற்ற அந்த இந்துத்துவ அரசியலை தான் மூக்குத்தி அம்மன் திரைப்படமும் பேசுச்சு. இந்த படத்துலயும் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இது வெள்ளசாமியா இருந்தா மன்னிச்சிரும், கருப்பு சாமி மன்னிக்காது அப்படின்னு கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய கடவுள் என்ன தப்பு செஞ்சுட்டு போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம், ஆனா நம்ம கருப்பு சாமி தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை தரும்னு யாரோட பூட்டி விடுறாங்க பாத்தீங்களா? எவ்வளவு மோசமான வசனம் அது. கருப்பசாமி கும்பிடுறவன் தான் கர்த்தரை கும்பிடுனா மாறினா. பெரும்பாலும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் கருப்பசாமி, முனியசாமி, ஐயனாருன்னு கும்பிட்டு கொண்டிருந்த பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் கணிசமா கிறிஸ்தவர்களுக்கு மாறினாங்க. இந்த தீண்டாமை கொடுமையிலிருந்து மாறுது, அதுதான் வரலாறு. அப்ப கருப்பசாமியை கும்பிட்டவனும் கர்த்தரை கும்பிடுறவனும் ஒரே கூட்டம் தான், ஒரே ரத்தம் தான். ஆனா இவங்களுடைய ராமர், இவங்களுடைய கடவுள் இருக்கு பாருங்க, இந்த கடவுளுக்கும் கருப்புசாமிக்குமே தொடர்பு கிடையாது. ஆனா இவர் யாருக்கு சண்டை முட்டி விடுறாரு பாத்தீங்களா ஆர்ஜே பாலாஜி? கருப்புசாமி, வெள்ளசாமி, கிறிஸ்டின்ஸ், கருப்புசாமி கும்பிடுறவங்க தான் கிறிஸ்டினா மாறி இருக்கிறாங்க. எவ்வளவு அழகா கோர்த்து விட்டு அந்த டயலாக்க வச்சு எவ்வளவு மோசமான வன்மத்தை கக்கியிருக்காங்க பாத்தீங்களா? எவ்வளவு மோசமான வசனம். ஜெய் பீம் மாதிரி ஒரு படத்தை, முற்போக்கான படத்தை எடுத்த சூர்யா அந்த படத்தை அசிங்கப்படுத்துற மாதிரி இப்படி ஒரு திரைப்படத்தை எடுத்து அங்க மோடி ஆட்சி நடக்குது, இந்துத்துவ சினிமாக்கள் பேன் இண்டியாங்கிற பேர்ல வருது. அதே மாதிரி கான்செப்ட்ல இப்ப இங்க தமிழ்நாட்டுல படத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
இது எவ்வளவு ஆபத்து பாருங்க. அது மட்டும் இல்ல, இவங்க கருப்புசாமின்னு படம் எடுத்திருக்காங்கல்ல, கருப்புன்னு. அந்த கருப்புசாமியாவது பெருமைப்படுத்துறாங்களான்னு கேட்டா, அங்கதான் ஒரு சங்கித்தனமான வேலையை பண்ணியிருக்கிறாங்க. என்ன தெரியுமா? கருப்புசாமிக்கு ஏரியா இருக்காங்க. சூளைமேடு, உங்களுக்கு சூளைமேட்ல இருந்து கோடம்பாக்கம் டெஸ்ட்புரம் வரையும் தான் கருப்புசாமியோட கண்ட்ரோலு. அதாவது இது வேட்டை கருப்பு, அது காத்து கருப்பு, இன்னொரு கருப்பு. நீங்க அந்த பார்டர் போயிட்டீங்கன்னா இந்த கருப்புக்கு வந்து பவர் இல்லையா, அதையும் சொல்றாங்க. ரசிகர்களை எந்த அளவுக்கு வடிகட்டின முட்டாளா படம் எடுத்திருக்கீங்க. ஒண்ணு கடவுளை பத்தி படம் எடுத்தா அதை முழுசாவா கடவுள்னு சொன்னா அது எல்லாரையும் காப்பாத்தணும்ங்க. அது போலீஸ் ஸ்டேஷனா, இந்த ஜூரி செக்ஷனுக்கு அப்புறம் நான் கிடையாதுங்கிற மாதிரி கோடம்பாக்கம் டெஸ்ட்புரம் வரையும் தான் கருப்புசாமிக்கு கண்ட்ரோலா. அப்ப எங்களுடைய நாட்டார் தெய்வங்களையும் சிறு தெய்வங்கள், அந்த கிராமப்புற தெய்வங்களையும் நீங்க இழிவுபடுத்தி தான் படம் எடுக்கிறீங்க. இந்த படத்தை எடுத்த ஆர்ஜே பாலாஜிக்கு கருப்புசாமி கிடையாது, அவங்க குடும்பத்தோட குலதெய்வம் கருப்புசாமி கிடையாது. அவங்களாம் யாருன்னு உங்களுக்கே தெரியும். இவங்க அந்த கருப்புனா நம்ம உழைக்கும் மக்களுடைய அந்த நம்பிக்கை, முன்னோர் தெய்வங்கனால அதை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு சக்தி இருக்குங்கிற மாதிரி வச்சு நம்மளுடைய உணர்வுகளோட விளையாடுறாங்க. தயவு செய்து பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இளைஞர்கள் இந்த மாதிரி படங்களுக்கு பின்னால் உள்ள அரசியலை, ஆபத்தை உணருங்க. இந்த படத்தை பத்தி ஆகா ஓகோன்னு பேசினா நிறைய பேர் பாராட்டுவாங்க, சூர்யா ரசிகர்கள் பாராட்டுவாங்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு நம்ம மக்கள் பகுத்தறிவோடும் அறிவோடும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் நடக்கணும். இந்த படம் கருப்பசாமி என்ற சிறு தெய்வத்தையும் நாட்டார் தெய்வத்தையும் இழிவுபடுத்தி இருக்கு. இதே நீங்க ராமரையோ கிருஷ்ணரையோ வேறு சிற அவங்க ஆர்ஜே பாலாஜி போன்றவர்கள் கும்பிடுகின்ற அந்த தெய்வத்தை எப்படி சொல்லுவீங்களா? எல்லை பார்டர் இவ்வளவுதான், அது பாரத தேசத்தின் கடவுள்னு சொல்றீங்கல்ல, அது வந்து பாரத தேசத்தின் கடவுளாம். இந்த கருப்பசாமி வந்து பார்டர் இருக்கான். இதுக்கப்புறம் இந்த கோர்ட்டு ரோட்டை தாண்டிட்டா கருப்பசாமி கோவிலுக்கு 2 கிலோமீட்டர் தான் பவரா. இது அப்ப உழைக்கும் மக்களுடைய கடவுளையும் இழிவுபடுத்திருக்காருல ஆர்ஜே பாலாஜி. இது எவ்வளவு மோசமான விஷயம். கருப்பசாமிங்கிற ஒரு கடவுளுக்கு சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு 4 கிலோமீட்டர் தாண்டி அவருக்கு பவர் கிடையாது. அதுக்கப்புறம் வேற ஒரு கருப்பசாமி வந்து பவர் சார்ஜ் எடுத்துக்குவாராம். அப்ப கருப்பசாமி என்ன போலீஸ் சாதாரண ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு எஸ்ஐ மாதிரி தான் பவரா? இப்ப சென்னை லெவல்னா ஒரு டிஜிபி லெவலுக்கு கூட பவர் இல்லையா? அப்ப இந்த அளவுக்கு நாட்டார் தெய்வத்தை இந்த இடத்துல அவமானப்படுத்தி இருப்பது ஆர்ஜே பாலாஜி. கடவுள் மறுப்பாளரான நாத்திகர்களோ, பெரியாரியர்களோ, மார்க்சியர்களோ இந்த வேலையை செய்யல. கடவுள் நம்பிக்கையை வச்சு உங்ககிட்ட வியாபாரம் பண்ற ஆர்ஜே பாலாஜியின் அது புத்தியை பாருங்க. ராமர் அனுமருக்கு பாரத தேசம் முழுக்க உங்களுக்கு அதிகாரம் இருக்கு என்று சொல்லுகின்ற அவர்கள் நம்மளுடைய சிறுதெய்வ கடவுள்களாக நம்ம மக்கள் வழங்குகின்ற, தமிழ் மக்கள் வழங்குகின்ற, உழைக்கும் மக்கள் நம்புகின்ற முன்னோரு வழிபாட்டு முறையான கருப்புசாமிக்கு எல்லை வகுக்கிறாரு, கோடு போடுறாரு. இவ்வளவுதான். என்ன நினைச்சுக்கிட்டு படம் எடுத்திருக்கிறாங்க? கிறிஸ்தவ வெறுப்பு இருக்கு படத்துல. ஏன்னா வெள்ளை கிறிஸ்துவ சாமி வந்து மண்டி போட்டு கேட்டா மன்னிச்சிருமா, கருப்பசாமி மன்னிக்காதான். இதுல பாருங்க எவ்வளவு தூரம் இது தேவையில்லாதது. நீ ஒரு கடவுள் நம்பிக்கையை மக்கள்கிட்ட புகுத்தி படம் எடுக்கிற, இன்னொரு மாதிரி கடவுள் நம்பிக்கையை பத்தி எதுக்கு கேவலப்படுத்துறீங்க, இழிவுபடுத்துறீங்க? எவ்வளவு சங்கித்தனம் உள்ள வருது பாருங்க. இந்துத்துவா எப்படி உள்ள வருது பாருங்க நேரடியா. அது நேரடியா ராமர் பிரச்சனை, பாபர் மசூதின்னு மட்டும் வராது. கருப்பசாமி, ஐயனாருன்னு நம்மளுடைய மக்கள் வணங்குகிற அந்த கடவுளை வச்சே இந்துத்துவத்தை புகுத்துறாங்க பாருங்க. உண்மையில் கருப்பசாமி வணங்குற மக்கள் இந்துத்துவவாதிகள் கிடையாது. அவன் இயல்பா முஸ்லிம்களோட, கிறிஸ்தவர்களோட, மற்றவர்களோட இயல்பா கறி, மீன், மாடு, இறைச்சின்னு தின்னுக்கிட்டு பாண்டி கோயில கடை அடிச்சுக்கிட்டு ஜாலியா இருப்பாங்க. அவங்கதான் கருப்பசாமி வணங்குகின்ற பக்தர்கள். ஆனா ஆர்ஜே பாலாஜி கருப்பசாமி வணங்குறவர் கிடையாது, அந்த கூட்டமும் கிடையாது. அதனால கருப்பசாமியை இழிவுபடுத்துகிறார். கருப்பசாமியை வணங்குற கூட்டத்தை மத துவேஷத்துடன் சங்கித்தனமா கிறிஸ்தவர்களுடன் மோத விடுகிறார். எவ்வளவு மோசமான அரசியல் பாருங்க. இதுல இன்னொன்னு, ஒரு வில்லன் கம்யூனிஸ்டுகள், தொழிற்சங்கவாதிகள், போராட்டவாதிகளை இழிவுபடுத்தி வர படம். கெட்டவன் வில்லன் வந்து ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறான், அதுக்கு வந்து பாட்டை வைக்கிறாங்க, வாலேந்தாடா போராடாடா அப்படின்னு. அது ஒரு கம்யூனிச பாடல், ஒரு தொழிற்சங்க பாடல், தலித் விடுதலை எழுச்சி பாடல், சாதி ஒழிப்பு பாடல். அந்த பாடல்ங்கிறது ஒரு ஒடுக்கப்பட்டவருக்கு, ஒரு கூலி உயர்வு கேட்டு போராடுகிற ஒரு கம்யூனிச தோழனுக்காக எழுதப்பட்ட பாடல். அலையோசை படத்துல விஜயாந்த் நடிச்ச படம். அந்த பாடல் பாட்டு வருது, அத வந்து ஒரு கெட்டவன் பாடுற மாதிரி, படத்தோட வில்லன் பாடுற மாதிரி. அப்ப எவ்வளவு அழகா ஒரு கம்யூனிச வன்மம் இருக்கு, இடதுசாரி வெறுப்பு இருக்கு, ஒரு சிறுதெய்வ வழிபாட்டை இழிவுபடுத்துகிற அந்த ஆரிய நோக்கம் இருக்கு. எவ்வளவு நுட்பமாக சங்கித்தனமான வேலைகள் வருது பாருங்க. கேட்டா இது வந்து கோர்ட்டு நீதித்துறை சீர்திருத்த படமா? நீதித்துறை சீர்திருத்தத்தை நீங்க வடக்கிருந்துல ஆரம்பிக்கணும். வடக்க தானே சார் எல்லா நீதித்துறையிலிருந்து எல்லாமே ஒரு சங்கிகளுக்கும் வலதுசாரிகளுக்கும் சார்பா இருக்கு. தேர்தல் ஆணையம், நீதித்துறையெல்லாம். நீங்க உண்மையிலே அக்கறை இருந்தா அப்படித்தானே ஆரம்பிக்கணும். அப்ப உங்களுடைய நோக்கம் என்பது சிறு தெய்வ, நாட்டார் தெய்வங்களை இழிவுபடுத்துவது. உழைக்கும் மக்களுடைய வணங்கக்கூடிய கடவுளை நீங்களே சொல்றீங்க, உங்க கடவுளுக்கு இவ்வளவுதான் லிமிட் அப்படின்னு.
புகழ்ற மாதிரி புகழ்ந்து லிமிட்டை சொல்றாங்க. கிறிஸ்தவ வெறுப்பை கக்குவது, கம்யூனிச வெறுப்பை கக்குவது, இதுதான் இந்த படம். சூர்யா போன்றவர்கள், ஜெய்பீம் போன்ற ஒரு புரட்சிகரமான திரைப்படத்தில் நடித்த நடிகர் சூர்யா போன்றவர்கள் கருப்பு போன்ற படத்தை எடுத்து நடித்திருக்கிறார்கள். நீங்கள் இந்த படத்தை பார்க்கின்ற குழந்தைகளுக்கு என்ன பகுத்தறிவு மெசேஜ் சொல்ல வரீங்க, என்ன சயின்டிபிக்கான விஷயங்களை சொல்ல வரீங்க, நீட்டுக்கு எதிராக பேசுறவர் நீங்க, கல்விக்கு முக்கியத்துவம் தருகின்ற நீங்கள் இது போன்ற படத்தில், தமிழர்களுக்கு எதிரான படத்தில், தமிழர்களை பகடக்காயாக, தமிழர்களின் உணர்வுகளை நம்பிக்கைகளை பகடக்காயா பயன்படுத்துகின்ற ஆரிய சக்திகளுடைய படத்தில் நீங்க நடித்திருப்பது சரியா என்று நீங்க நினைச்சு பாருங்க. ஜென்மத்துக்கும் உங்களுக்கு நிக்கிற மாதிரியான ஜெய்பீம் மாதிரியான படங்களா, இல்ல சூர்யா இப்படியெல்லாம் நடிச்சிருக்காராங்கிற மாதிரி கருப்பு மாதிரி படங்களா, இனி வருங்காலத்தில் நீங்க எந்த மாதிரி படங்களை நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்கிறத உங்களுடைய மனசாட்சிக்கே விட்டுறேன். சூர்யா, உங்கள்ட்ட இருந்து இந்த மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்கல. உங்களை நாங்க தான் ஏதோ ஒரு உயரமான இடத்துல வச்சுட்டோம்னு நினைக்கிறேன், பெரிய ஆளு நினைச்சு நம்பி வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். தெரியல, தொடர்ச்சியா நீங்க இந்த மாதிரியான படங்களை வலதுசாரிகளுடைய படங்களா தர்றது, நீங்க மும்பைக்கு போறது என்னன்னு தெரியல, வேற மாதிரி மைண்ட் செட் வந்துருச்சா என்ன ஏதுன்னு தெரியல. ரொம்ப வருத்தமா இருக்கு சூர்யா, உங்க மேல எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு. இப்படி முழுக்க வலதுசாரிகளுக்கும் பாஜகவுக்கும் ஆதரவான படமா நடிக்கிறது ரொம்ப மன வருத்தத்தை தருகிறது. இது போன்ற சினிமாவினுடைய பல்வேறு பரிணாமங்கள், அதற்கு பின்னால் உள்ள பல்வேறு செய்திகள், அதை எப்படி அணுகணும், சினிமாவுக்கு பின்னுள்ள அரசியல், சினிமாவில் பேசப்படுகின்ற இது போன்ற வசனங்கள், இந்த வசனங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நம்ம தமிழர்களுக்கு எதிரான வன்மம், இதையெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து நம்ம ஜீவா சினிமா சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம நண்பர்கள் உறவினர்களுக்கும் நம்ம சேனலை பத்தி எடுத்து சொல்லுங்க. நன்றி.